காலிட்ட போய் திடீர்னு சட்டப்பையில கைவிட்டு டப்புன்னு எடுத்தானா. என்னன்னு பார்த்தா அங்க ஜல்லிக்கட்டு, 2 கையில புல்லு கட்டு. இப்ப சாலையில ராத்திரி நேரத்தில் வாகனங்கள் போகும், 4 சக்கர வாகனம் கார் போகும். காரை பார்த்த உடனே நாயெல்லாம் இரிட்டேட் ஆயிடும், போய் அந்த டயரை பார்த்து குலைக்கும். அந்த மாதிரி அந்த கட்சிக்காரனுக்கு யாரையும் பார்த்தக்கூடாது. டிவிக்கு எதுக்குடா கத்துற? கட்சியோட பொதுச் செயலர் சொல்றாரு, அதாவதுங்க எங்க கட்சி மாதிரி எந்த கட்சியுமே இல்லைங்க. என்னங்க, அதாவதுங்க பொதுமக்கள் கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. கட்சியில உறுப்பினரா சேர்ந்தவன் வாங்கி என்ன பண்ண போறேன்? 100 ரூபாய் காசுக்கு 1000 ரூபாய் காசுக்கு தடுமாறி கொண்டிருக்கிற உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு குடும்பம் 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடியை கொள்ளடிக்கிறான்னா அவனை ஆள விடலாமா? நியாயமான அரசித்தமும் இனமான கோபம் வரணும். வந்தா நீ மனிதன், வரலன்னா நீ ஜடம். அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. மறுபடி திமுக ஓட்ட போடுறது, ரெட்டல்ல குத்து, உதயசூன்ல குத்து. நீ ஒரு தடவை குத்திட்டு வந்துடுற, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறேன். அப்புறம் குத்துதே குறைதானே எங்க போய் என்ன பண்றது? இவனுக்கு உளவியல் நோய். ரத்த லட்சணத்தில் கருணாநிதி வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுருவேன், உதயசூரியன் இடத்துல ஜெயலலிதா வேட்பாளர் ஓட்டு போட்டுருவேன். ஏன்? கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, செயல் திட்டம் என்ன, நோக்கம் என்ன, வேட்பாளரின் தகுதி என்ன, பின்புலம் என்ன, உழைப்பாரா, மக்களுக்கு வருவாரா, ஒன்னையும் பார்க்கறது இல்லை. இங்க குத்து இல்லை அங்க குத்து. புதுசா ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு? இவன் என்ன பண்ணுவாங்கலாம், நாங்கள் வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்க வந்தா 1000 ரூபாய் தருவோம். இவன் கொடுக்கிற வாக்குறுதி ஏமாத்துவான், சொல்லுவான். அவர் என்ன சொல்றாரு? நீங்க முதலமைச்சானா என்ன பண்ணுவீங்க? நான் முதலமைச்சானா உங்க கிராமங்களுக்கெல்லாம் வருவேன். ஓட்டு கட்டு வர மாட்டாராம், சொகுசா படத்துக்கு வரான். நாம் என்ன பண்ணணும்? ஓட்டு போட்டோடனே சரி ஊர்ல இப்ப இருக்குன்னு பார்ப்போம், பொழுது போகல இல்ல, போர் அடிக்குது பணம் அப்படின்னு வருவாராம். அது ஒரு கட்சி. எல்லா கட்சியும் விருப்பம் மனு கொடுக்குறாங்க. விருப்பம்னா தேர்தலில் போட்டி போடுறதுக்கான மனு. அந்த கட்சியும் விருப்பம் மனு கொடுத்துருக்கேன். விருப்பம் மனு 100 ரூபான்னு வித்திருக்கேன். முதல்ல பல பேர் வாங்கிட்டு போய் 1000 ரூபாய்க்கு வித்திருக்கேன். பழக்க தோஷம். பிளாக்ல டிக்கெட் வாங்கி பழக்க தோஷம். விருப்பம் மனு வாங்கிட்டு போனவன் 10,000 பேர் வாங்கிட்டு போயிருக்கேன். வாங்கிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். எதுக்கு விருப்பம் மனு வாங்குறீங்க? விருப்பப்படுறவங்க வாங்குற மனு விருப்பம் மனு வாங்கணும். கட்சியோட பொதுச் செயலர் சொல்றாரு, அதாவதுங்க எங்க கட்சி மாதிரி எந்த கட்சியுமே இல்லைங்க. என்னங்க, அதாவதுங்க பொதுமக்கள் கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. கட்சியில உறுப்பினரா சேர்ந்தவன் வாங்கி என்ன பண்ண போறேன்? சரி, உறுப்பினரா சேர்ந்தவன் நீ கொடுத்து நீ தான் என்ன பண்ண போற? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது, இப்ப சாலையில ராத்திரி நேரத்தில் வாகனங்கள் போகும், 4 சக்கர வாகனம் கார் போகும். காரை பார்த்த உடனே நாயெல்லாம் இரிட்டேட் ஆயிடும், போய் அந்த டயரை பார்த்து குலைக்கும். அந்த மாதிரி அந்த கட்சிக்காரனுக்கு யாரையும் பார்த்தக்கூடாது. டிவிக்கு எதுக்குடா கத்துற? எது கத்துற? அதிமுக வரேன், திமுக வரேன், மற்ற கட்சிக்காரங்க டிவிக்குன்னு கத்துறது இல்ல, கொடி எடுத்து காட்டுறது. திருச்செந்தூர்ல மன அமைதிக்காக, மன உளைச்சல் தாங்க முடியாம கொஞ்சம் மன அமைதிக்காக போகணும்னு ஒருத்தன் கோயிலுக்கு போறேன். அங்க போனா டிவிக்கு என்னோட மன வச்சு ஆயிட்டேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை அடக்கலாமா என்னன்னு பார்த்துட்டு நிற்கிறேன். கொண்ட கொடிய காட்டு வெறிக்குது. அதுவும் ஜல்லிக்கட்டுனோட ஞாபகத்துக்கு வருது. ஜல்லிக்கட்டு பல ஆண்டு நடக்குது தமிழ்நாட்டில். ஆனா இந்த முட்டாளவை மக்கள் உடம்ப தேர்த்திக்கிட்டு எப்படி அடக்கலாம்னு தெரியாம கஷ்டப்பட்டாங்க. அதுவும் அவரை குட்டி கதை சொல்லி ஜல்லிக்கட்டை எளிமையா அடைக்கிடலாம், ஜல்லிக்கட்டு காலை எளிமையா அடைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அது என்ன கதைன்னா ஒண்ணும் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா, சிறுவன் இருந்தானா. அவன் ஜல்லிக்கட்டு காலை அடக்க போனானா. எல்லாரும் பார்த்து நீ சின்ன பையன் என்ன சாச்சிருவே, என்ன வடிவன் கேட்டானா. அவன் அசரவே இல்லையா, அந்த காலை நோக்கி போயிட்டே இருந்தானா. காலைகிட்ட போய் திடீர்னு சட்டப்பையில கைவிட்டு டப்புன்னு எடுத்தானா. என்னன்னு பார்த்தா அங்க ஜல்லிக்கட்டு, 2 கையில புல்லு கட்டு. புல்லு கட்டை பார்த்த உடனே அடடே நம்ம உணவு மாதிரி இருக்கேன், சாப்பிடலாமே அப்படின்னு அது மூடு அப்படி ஃப்ரீயாகி வாங்க போலான்னு போயிடுச்சான். ஜல்லிக்கட்டு காலைய புல்லுக்கட்டு வச்சு அடக்கின இந்த கதையெல்லாம் தெலுங்கு படத்தை கூட வராது. அப்படி அப்ப இனிமே என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு நல்ல பாம்பு வந்தா வாங்க நாகநாதனே உங்களுக்காக பால் வச்சிருக்கேன், சாதாம் பால் இல்ல,
பாதாம் பால் வச்சிருக்கேன், பிஸ்தா பால் வச்சிருக்கேன், குடிச்சு போங்க சொல்லிடலாம். எவ்வளவு உரிய கொடுமை பாருங்க. அவர் ஒரு தலைவர். இந்த கதையை ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க. அது எழுதி கொடுத்த உடனே இந்த கதை சிறப்பா இருக்குன்னு ஒருத்தன் தேர்வு பண்றான் பாருங்க. அப்ப அந்த கட்சியை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நாம ஒன்னும் சொல்ல தேவையில்லை. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கற்பனை இந்த சொல்லுவாங்கல்ல, இப்ப என்ன கான்செப்ட்னா சும்மா ஒரு கற்பனை அப்படின்னு. உங்க கற்பனை உலகல்ல கஷ்டமா இருக்கு. கற்பனை பண்ணுங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய், தமிழ்நாட்டோட நீதித்துறை அமைச்சர் யாரு? புஷி ஆனந்த். கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஆதவர்ஜி தான். உயர்கல்வித்துறை அமைச்சர் அது லெப்ட் பாண்டி. பட்ஜெட் போட சொன்ன எம்பளத்தை கும்பலத்தை வருது. ஆதவர்ஜி தமிழே தகராறு, வராது வாயிலே வராது இருக்கு. அவரும் மல்லு கட்டுறாரு, வர மாட்டேங்குது. அந்த பக்கம் லெப்ட் பாண்டி ஒருத்தருக்கான். அவனுக்கு சோதனை பண்ணணும் 5 அறிவு இருக்கா இல்ல 3 அறிவு இருக்கான்ட்டு. அது ஒரு கட்சி தலைவர் பாருங்க. எந்த பிரச்சனையும் ஆயத்திருக்கு இல்லைங்க. எந்த பிரச்சனைக்கும் என்னங்க பிரச்சனை? பாஜக பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு கேட்டா, அவர் சும்மா சொல்லாதீங்க. அவர் ஒரு தத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன தத்துவம்? உசுப்பேத்தவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவன் கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எங்க தலைவர் அதாங்க பின்பற்றாரு. எங்க தலைவரை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் சுயநலம் இல்லாதவர். எப்படி சொல்றீங்க? அவர் பிரச்சனைக்கே அவர் வாய் திறக்க மாட்டாரு. அப்ப இப்படிப்பட்ட தலைவர் எங்க கிடைப்பாங்க? மக்கள் பிரச்சனைக்கு இவர் பேசுவார்னு பார்த்தா இவர் பணம் வெளியாக மாட்டேங்குது. அதுக்கு மக்கள் பேச வேண்டியிருக்கு. செங்கோட்டைன்னு ஒருத்தர் போனார் அந்த கட்சிக்கு. ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், அரசியல் படுத்திடுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஜனநாயகன் படம் வெளியாகணுங்கிற. இவர் அரசியல்வாதியா மத்தவனை மாத்தவன்னு பார்த்தா இவர் ரசிக மன்ற தலைவர் ஆயிட்டாரு. ஏன் போன இடம் இப்படி? அது ஒரு கட்சி, அது ஒரு பேச்சு பாருங்க. பேச்சு மதுரையில் போய் பேசுறாரு மாநாட்டில். மதுரையில் தொகுதிகள் இருக்குது. மதுரை வடக்கு, தெற்கு, மத்திய தொகுதி, மேலூர், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, சோழவந்தான் அப்படின்னு இருக்குது. தொகுதிகள் இருக்கு. அது என்ன பண்றாரு? மதுரை தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு, மத்திய, சோழவந்தான், திருப்பரங்குன்றம் சொல்ல தெரியல, மலைப்படம் பண்ணி சொல்ல தெரியல. அதை தாள் எழுதிட்டாரு. சரி, அதை தாள் எழுதின பரதேசி விஜய்னே எழுதின இல்லைன்னா அஜித் சூர்யான்னு சொல்லுவியா? அதையும் பார்த்து இந்த இடத்துக்கு கோபமாக பார்க்கவும், பார்த்து விட்டு இந்த பக்கம் போகவும், போன மேடல பார்த்தா பேச திட்டின்னு போய் நடந்துட்டு வர்றாரு. என்ன வாக்கியம் போறாரு இடையில? இல்ல எமோஷன் ஆகிறாராம். அவர் நடிக்கிறாரு, எமோஷன் ஆகிறார். நமக்கு சிரிப்பு தான் வருது. அப்படிப்பட்ட தலைவன். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து வைங்க, விஜய் இருக்க மாட்டாரு, ஓடிடுவார். ஏன் அப்படி ஓடிவாளி தலைவன். கரூர்ல 41 பேர் செத்து போனான்டா. 41 பேர் உன்னை பார்க்க வந்து புனவரைக்கு போயிட்டான். பார்க்க வந்து நீ எங்க போன? 41 பேர் செத்து வந்த போது நாங்க களத்தினோம். வரிசையாக அடுக்கடுக்காக பிணங்கள் அடுக்கி வைக்கப்படுச்சு. பிணத்துக்கு மாலை போட போறப்ப சின்ன உடதா இருக்கேன்னு பாக்குறப்ப குழந்தைன்னு தெரிஞ்சு மாலை போட முடியாம அழுது கொண்டு மாலை போட முடியாம நாங்க தலையிடணும்டா. வலிச்சிச்சு. உறவுகளை இழந்துட்டு எழுந்துச்சு வந்துடுறா, எழுந்துச்சு வந்துரு அப்படின்னு பணத்தை பார்த்து கடலப்ப எங்களுக்கு வலிச்சுச்சா. நீ எங்கடா போன? எங்க போன? படத்துல குழந்தை இறந்து போனா தாங்க முடியாது. ஆனா 8 குழந்தை இறந்து போச்சுடா. 8 குழந்தை. ஒரு அத்தகாரி ஒரு பச்சை பிள்ளை தூக்கிட்டு போடுற கூடத்துல நிக்கிற, மரத்துல ஏறி மரத்துல இருந்து கீழே விழுந்து, கிளை முறிஞ்சு கீழே விழுந்து, அந்த கிளை குழந்தையோட வயிற்றை கிழிச்சு குடல் வெளியே இறந்து போச்சு அந்த குழந்தை. அதை பார்க்க முடியல. அந்த அத்தகாரி வாழ்நாள் முழுவைக்கும் தன் சாகுற வரைக்கும் நம்மளால நம்ம தம்பி பிள்ளை செத்து போச்சேன்னு வழியோடு இருப்ப. கண் பார்வையற்ற தாய், கண் பார்வை போச்சு. ஒரே நம்பிக்கை தன் மகன். அந்த மகன் சொல்றான், நான் சம்பாதிச்சு உனக்கு கண் பார்வை கொண்டு வந்துருவேன், நம்பிக்கை இருமான்னு. வெளிச்சத்தை பார்க்கல, வெளிச்சமாக இருந்தான் மகன். அந்த மகன் செத்து போனான்டா. அந்த தாய்க்கு என்ன சொல்லுவேன்? பேசும் தனற்ற ஒரு மாற்றுத்திறனாளி தாய். நம்ம எல்லாம் அழுறோம், கதறோம், கண்ணீர் அடிக்கும். ஆனா தன் பிள்ளை இறந்து போறதை பார்த்து அழ முடியாது. கதறனா சத்தம் வராது. கதறனா அதுக்கு என்ன சொல்ல போறேன்? எவ்வளவு திமிரு, எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா
பாதிக்கப்பட்டவனை கொண்டாந்து ரெசார்ட்ல பார்க்கன்னு சொல்றான்னா அதிகாரத்தின் மேல தொடர்ந்த நீ உனக்கு இவ்வளவு அகம்பாவமா? தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு தான். என்ன புடிக்கிட்ட தமிழ்நாட்டுக்காக? என்ன புடிக்கிட்ட? இல்ல நான் போனா கூட்டம் வருது. எந்த நடிகன் வந்தாலும் பார்க்க கூட்டம் கூடுவான். இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. தமிழ்நாட்டில் ஒரு படம் வந்துச்சு, ஆட்டுக்கார அலமேலுன்ட்டு. அந்த படத்துல ஒரு முதன்மையான பாத்திரம் ஆடு. அந்த ஆட்டை ப்ரொமோஷன் கூட்டு போனேன். ஆட்டை ப்ரொமோஷன் கூட்டு போனப்ப ஆட்டை பார்க்க கூட்டம் வந்துச்சு தமிழ்நாட்டில், கேடு கட்ட கூட்டம். அப்ப கவிக்கும் அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை எழுதினாரு, ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மக்கள் தான் மந்தைகளாக மாறி போனாங்கன்ட்டு.